உங்கள் வீடியோவை பார்த்துருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணால் நீங்கள் பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்க. பெரிய பையன் பிறந்து ஒரு 7-8 மாதம் கூட இருக்காது. அப்போ நான் ஊருக்கு போயிருக்கும்போது இன்னைக்கு வந்து பிள்ளையார் சதுர்த்தி, என்னை சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க பார்க்க வராங்க. சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளையாரே தேவையில்லை போல இருக்கே, உன்னையே உட்கார வச்சு கொழுக்கட்டை படைச்சலாம் போல இருக்கு. என் வீட்டுக்காரோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தவங்க கிட்ட அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கேமராவில் நாங்களாம் தெரிய மாட்டோம் போல இருக்கே அப்படின்னாங்க. அதோட இருக்கிறதுனால அந்த ஹோல் வீடியோவே நான் மறைச்சிட்டு நிற்கிறேன்னா. இப்போ நான் யூகே வந்து 15 வருஷம் ஆகுது. இந்த 15 வருஷத்தில் என்னோட செல்ஃபை நான் எவ்வளோ அழகாக கேரி பண்ணியிருக்கேன்னா, வந்தோடனே கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்து அதோடு நம்ம கரியரை விட்டுடக்கூடாதுன்னு சொல்லி லண்டனில் நான் காலேஜ் போயும் நான் படித்தேன். ஒரு சைடாக ஒரு பார்ட் டைம் ஜாப் எடுத்து இதுக்கப்புறம் ஒரு சேனலை க்ரியேட் பண்ணி செகண்ட் குழந்தை வயிற்றில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தோம். அவ்வளோ மெடிக்கல் காம்ப்ளிகேஷனுக்கு இடையில கார் கற்றுக்கிட்டேன். இது வந்து ஈஸி ஜேர்னி கிடையாது. ஆனால் வேறு எந்த விதத்தில் நான் அழகாக இருக்கணும், என்ன நான் ரெப்ரசன்ட் பண்ணலை, என்ன மாதிரி இருக்கிற பல உமன்ஸை தான் இந்த இடத்துல இன்றைக்கி நான் ரெப்ரசன்ட் பண்ணுறதா நான் உமன்ஸ் வந்து ஒவ்வொரு டேவே கேரி பண்ணுறது வந்து மென்டலி ஃபிசிக்கலி எவ்வளோ ப்ரெஷரை கேரி பண்ணுறாங்கன்னு நான் பியூட்டிங்கிற ஸ்டாண்டர்டை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு தப்பான வழியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம அழகு நான் அழகு அப்படின்னு கிரேட்டாக ப்ரெசன்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஹாப்பினஸை நோக்கி போகிறது தான் சரியான அழகுன்னு நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள்.